கணவன் என்பவன் ஈமான்ல, அகீதாவுல, இபாதத்துல, தொழுகையில, வணக்க வழிபாடுகள்ல, இப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லா விடயங்களிலும் இவன் சரியாக இருக்க வேண்டும். மனைவிக்கு இவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் 4 செஞ்சா மனைவிட்டு 6 எதிர்பார்க்க கூடாது. நான் 4 செஞ்சா மனைவிட்டு 3 எதிர்பாருங்க, 4 எதிர்பாருங்க. நான் என்னோட சமனா இருக்கணும், அல்லது கீழே இருந்தாலும் பரவாயில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க தொழுவாங்க. ஆயிஷா நாய் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசி நேரத்துல ஆயிஷா நாய் வித்ர் தொழுற நேரம் தட்டி விடுவாங்க, கடைசி எழும்பி தொழுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக இருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. இன்னொரு செய்தி, தொழுவாங்க, நீண்ட நேரம் தொழுவிட்டு கடைசியாக பார்ப்பாங்க, ஆயிஷா நாய் முழிச்சிட்டு இருந்தா பேசிட்டு இருப்பாங்க, ஆயிஷா நாய் தூங்கி இருந்தா அவங்களும் தூங்கிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களை நாங்க என்ன நினைப்போம்? அன்புக்குரிய சகோதரர்களை, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்காறு இதுதான். ரசூலோட வழக்கமான செயல்பாடு இதுதான். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100% இபாதத்தில் ஈடுபட்டு விட்டு மனைவிட்ட 120% எதிர்பார்க்க இல்லை. நாங்க அதுக்கு மாற்றமா எதிர்பார்க்கிறோம். நாங்க 100% இருந்தா மனைவியை 100% கொண்டு வர முயற்சி செய்யுங்க. 80% இருக்கிறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் படிப்படியாக முன்னேற்ற முயற்சி செய்யுங்கள். இதை நாங்கள் ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.